இவங்க ஒரு 55 லேடி எங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ பயந்துக்கிட்டு நேராக போய் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நம்ம அவங்கள முடிக்க வச்சு பண்ணோம்னா வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்க ஒரு 55 லேடி அடிபட்ட உடனே ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்காம ஒரு எக்ஸ்ரே பக்கத்துலேயே எடுத்துருக்காங்க. எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நேராக போய் எண்ணெய் கட்டுட்டாங்க. 2 மாதம் 2 கட்டோ 3 கட்டோ போட்டுருக்காங்க. போடும்போது எல்லாம் சரியாயிடும் ஓகேட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ரே பார்த்தோம், எலும்பு ஒட்டிக்கிச்சு. எலும்பு ஒட்டி என்ன பிரயோஜனம்? விரல் மடக்கிறது சுத்தமாக வரல, கையாட்டுறது சுத்தமாக வரல, கையில் ரத்தோட்டமே இல்லாத மாதிரி கையெல்லாம் கருப்படிச்சு போயிடுச்சு. இப்போ அவங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சார் பண்ணலான்னு கேட்குது. முடியலன்னா டாக்டரை பார்க்குறீங்க, முன்னாடியே டாக்டரை பார்த்துருக்கலாம்ல. இப்போ தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக போச்சு, கையெல்லாம் இறுகிடுச்சு இல்லையா. இந்த கை இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேற வழியே இல்லை. ஸோ நம்ம அந்த வலியை கம்மி பண்ணோம்னா மயக்கம் கொடுத்து தூங்க வச்சு அந்த கை மறுக்க வச்சு அந்த விரல் எல்லாத்தையும் மடக்கி அசைச்சு விட்டோம்னா தான் அந்த மூமெண்ட் பழையபடி வரும், ரத்த ஓட்டமும் பிடிக்கும். இல்லாட்டினா இந்த கை சுத்தமாகவே வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது வலது கை வேலை, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பசைவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் தான் மேனிபுலேஷன் அண்ட் அனஸ்தீசியா. அதை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா அதில் சின்ன கிராக் தான் இருக்குது, இதுலேயும். இந்த கிராக்குக்கு தான் அவங்க எண்ணெய் கட்டு போட்டாங்க. இது 2 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த எக்ஸ்ரே. இது 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு எடுத்த எக்ஸ்ரே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு ஒட்டிக்கிச்சு. பட் இது போய் எண்ணெய் கட்டு போட்டுருக்காங்க. 2 மாதத்துக்கு எண்ணெய் கட்டு போட்டிருக்காங்க. எலும்பு ஒட்டிடும், ஆனால் இந்த கட்டு எப்படி போடுறோங்கிறது தான் முக்கியம். அதோட பின்விளைவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது முழுசாக மயக்கம் கொடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மடக்கி கொண்டு போய் இப்படி வைக்கணும். இது எல்லாமே பிடித்தமாயிடுச்சு. இது அத்தனையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி கொண்டு வரணும். அண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நம்ம அவங்கள முழிக்க வச்சு பண்ணோம்னா வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா பாருங்கள், விரலே நவரில். இதுக்கு பேர் தான் போஸ்ட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டுன்னு போகுது, எதுவுமே இல்லை. இந்த தோல் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணலன்னா எலும்பு உடஞ்சிடும். அதான் இருக்கிற அடுத்த பிரச்சனை. இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தா விரலெல்லாம் நல்லா மடங்குது, நீட்டுறதும் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த மணிக்கட்டு மேலே கீழே ஆடுது, சுற்றுறதும் வந்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா மேனிபுலேஷன் அண்டர் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். இந்த மேனிபுலேஷன் அப்படிங்கிறது வலி இல்லாமல் ஊசியை ஒன்று போட்டுட்டு மறுத்து போயிடும். கை ஃபுல்லாக கை மறுத்து போனதுக்கப்புறம் அந்த பிடித்தம் அத்தனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை ஃபிசியோ கொடுத்து ஒரு சில மாத்திரைகள் கொடுத்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னா இந்த கை பழையபடி மூவ்மெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் கைட்.